Hello everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா Subphylum Vertebrata. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி I request everyone இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. பார்த்த பிறகு உங்களுக்கு புரியுதுனா லைக் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த Subphylum Vertebrata பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி ஷார்ட்டா இது எதனுடைய Subphylum அப்படிங்கறத பார்த்தறலாம். பைலம் chordata உடைய Subphylum தான் இந்த vertebrate அப்படிங்கிறது. இந்த chordata என்ன பண்புகளை உடையது அப்படினு பார்க்கலாம். இந்த பைலம் chordataங்கிறது largest பைலம் அப்படினு சொல்றாங்க. இதில வரக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே நமக்கு ஃபெமிலியரான அனிமல்ஸ் இருக்கு. அது என்னன்னா fishes, amphibians, reptile, birds மற்றும் mammals எல்லாமே உள்ளடங்கியது தான் இந்த பைலம் chordataங்கிறது. இந்த பைலம் chordataவில மூணு சப்பைலம் இருக்கு. அது என்னன்னா சப்பைலம் யூரோகார்டேட்டா அல்லது டியூனிகேட்டான்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது சப்பைலம் செஃபலோகார்டேட்டா, மூணாவதா சப்பைலம் வெர்டபிரேட்டா அப்படின்னு சொல்லி மூணு சப்பைலமா இந்த பைலம் கார்டேட்டாவை பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த மூணாவதா இருக்கக்கூடிய சப்பைலம் வெர்டபிரேட்டாவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சப்பைலம் வெர்டபிரேட்ஸை என்ன சொல்லுவாங்கன்னா ஹையர் கார்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வரக்கூடிய அனிமல்ஸுக்கு நோட்டோகார்டு வந்து காணப்படும். எந்த ஸ்டேஜில் காணப்படும்? அது வளரக்கூடிய ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோனிக் ஸ்டேஜில் வந்து நோட்டோகார்டு வந்து காணப்படும். அதுவே இந்த நோட்டோகார்டு அப்படிங்கிறது ரீப்ளேஸ் ஆகும். எப்படி ரீப்ளேஸ் ஆகுதுன்னா, இந்த ஆர்கனிசம் எம்ப்ரியோனிக் ஸ்டேஜ் விட்டு வளரும் பொழுது, அடல்ட்டாக மாறும் பொழுது நோட்டோகார்டுங்கிறது கார்டிலேஜினஸா அல்லது போனி வெர்டெப்ரல் காலமாக மாறிடும். நம்ம புக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. இதை படித்து பார்க்கும் பொழுது பழைய படத்தில் வரக்கூடிய ஒரு டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. அது என்னன்னா, என்ற காதலி உன்ற மனைவியாவா பச்சை உன்ற மனைவி என்ற காதலியாக மாட்டான். இந்த டைலாக் கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதை கேட்கும் பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம புக்கில் கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஞாபகம் வருது. அது என்னன்னா, hence all the vertebrates are chordate but all chordates are not vertebrates. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லா வெர்டிபிரேட்ஸுமே கார்டேட் தான், ஆனால் எல்லா கார்டேட்டும் வெர்டிபிரேட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த வெர்டிபிரேட்ஸுக்கு எல்லாத்துக்குமே பேர்டு அப்பண்டேஜஸ் வந்து இருக்கு. அப்பண்டேஜஸ்ன்னு அது கை கால் எல்லாமே அப்பண்டேஜஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகிறதுக்கோ இல்லை நகர்ந்து போகிறதுக்கோ இல்லை நீந்தி போகிறதுக்கோ உதவக்கூடிய அந்த ஆர்கனுக்கு பேர் தான் அப்பண்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பின்ஸு மற்றும் லிம்ஸு, கை கால்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாமே லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அப்பண்டேஜஸ். இதுக்கு எப்படி இருக்குன்னா பேர்டு அப்பண்டேஜஸாக இருக்கும். வெர்டிபிரேட்ஸ் உடைய ஸ்கின் எதனால் மூடப்பட்டிருக்குன்னா ப்ரொடெக்டிவ் ஸ்கெலிட்டன்ஸ், அதாவது ஸ்கேல்ஸாக இருக்கலாம், ஃபெதர்ஸ், ஏர்ஸ், கிளவ்ஸ், நெயில்ஸ், இது மாதிரி ப்ரொடெக்டிவ் கவரிங் வந்து இந்த ஆர்கனிசத்துடைய ஸ்கின்னுக்கு மேலே கவர் பண்ணியிருக்கும், மூடப்பட்டிருக்கும். சப்பைலம் வெர்டிபிரேட்டோடைய ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குதுன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. அதாவது ஆக்சிஜன் இருந்தால் மட்டுமே இந்த ஆர்கனிசத்தால் சர்வை பண்ண முடியும். அப்போது ஆக்சிஜன் தான் சுவாசிக்கக்கூடிய முக்கியமான கேஸஸ் சப்ஸ்டன்ஸாக இருக்குது. அதனால தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. சரி, ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இந்த ஆர்கனிசத்துக்கு என்னென்ன இருக்குன்னா கில்ஸ், ஸ்கின், buccopharyngeal கேவிட்டி மற்றும் லங்ஸ், இது எல்லாமே ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக இந்த சப்பைலம் வெர்டிபிரேட்ஸில் காணப்படுது. இந்த வெர்டிபிரேட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வென்ட்ரல் மஸ்குலர் ஹார்ட் வந்து காணப்படுது. இதில் எத்தனை அறைகள் இருக்குன்னா 2 chambered heart, 3 chambered heart, 4 chambered heart அப்படின்னு சொல்லி 3 விதமான ஹார்ட் வந்து இந்த சப்பைலம் வெர்டிபிரேட்ஸில் காணப்படுது. இந்த ஆர்கனிசத்தில் எக்ஸ்கிரீஷன் மற்றும் ஆஸ்மோரெகுலேஷன் எதன் மூலமாக நடைபெறுதுன்னா கிட்னிஸ் மூலமாக தான் நடைபெறுது. இந்த சப்பைலம் வெர்டிபிரேட்டாவை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா ஏக்நாதா, நாதோஸ்டமேட்டா. ஏக்நாதாவில் என்ன இருக்குன்னா ஜாலஸ், அதாவது தாடைகள் இல்லாத அமைப்பு கொண்ட ஃபிஷ் மாதிரி aquatic vertebrates வந்து காணப்படுது. மேலும் இந்த ஆர்கனிசத்தில் பேர்டு அப்பண்டேஜஸ் வந்து கிடையாது. இந்த ஏக்நாதாவுடைய நோட்டோகார்ட்ஸ் அடல்ட்டாக மாறின பிறகும் கூட அந்த ஆர்கனிசத்தில் கண்டினியூஸாக இருக்கும். நார்மலாகவே நோட்டோகார்டுங்கிறது எம்ப்ரியோனிக் ஸ்டேஜில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது ரீப்ளேஸ் ஆகும். என்னவா மாறுது அப்படின்னா
இந்த போனி வெர்டிபிரல் காலமாக மாறும். ஆனால் இந்த ஏக்நாதாவில் அடல்ட்டாக மாறின பிறகு கூட நோட்டோகார்டு வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய நாதோஸ்டொமேட்டா அந்த ஆர்கனஸை பற்றி பார்க்கும் பொழுது அதில் ஜாடு வெர்டபிரேட்ஸ் காணப்படுது, அதாவது தாடைகள் உடைய வெர்டபிரேட்ஸ் வந்து காணப்படுது. மேலும் அந்த ஆர்கனஸில் பேர்டு அப்பெண்டேஜஸ் வந்து காணப்படுது, அந்த பின்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இதில் காணப்படுது. மேலும் இந்த நாதோஸ்டொமேட்டாவில் நோட்டோகார்டு அப்படிங்கிறது பார்ஷியலி, அதாவது கொஞ்சமாக, ஹோலி அல்லது முழுமையாக என்னவா மாறுது அப்படின்னா வெர்டபிரல் காலமாக மாறும். இந்த ஏக்நாதாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ் இருக்குது, அது என்னன்னா கிளாஸ் சைக்ளோஸ்டொமேட்டா. ஆனால் இந்த நாதோஸ்டொமேட்டாவில் என்னென்ன இருக்குன்னா ஜார்டு ஃபிஷஸ் இருக்குது, அதாவது தாடைகளுடைய மீன்கள் வந்து காணப்படுது. மேலும் டெட்ராபோடா இருக்குது. அது என்ன டெட்ராபோடா? டெட்ரானா 4, மோனோ, டை, ட்ரை, டெட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்ரானா 4 கால்களுடைய, போடா போடி அப்படின்னா கால்கள், ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4 கால்களுடைய அந்த ஆர்கனிசம் எல்லாம் இதில் வருது, அதுதான் டெட்ராபோடா அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஆம்பிபியா, ரெப்டீலியா, ஹேவிஸ் மற்றும் மெமாலியா, இது எல்லாமே கிளாஸ் டெட்ராபோடாவில் தான் வருது. இந்த சூப்பர் கிளாஸஸ் பைசஸில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மீன்களுமே உள்ளடங்கியது. ஃபிஷஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அக்வாட்டிக் மோட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீந்தி போகிறதுக்கு பேர்டு பின்ஸ் இருக்குது. தண்ணியில் இருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுக்கு ஸ்பெஷலாக ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் அதுக்கு என்ன இருக்குன்னா கில்ஸ் வந்து காணப்படுது. இந்த பைசிஸில் என்னென்ன உள்ள அடங்கியதுன்னா கார்டிலாஜினஸ் ஃபிஷஸ், கான்ட்ரிதீசிஸ், போனி ஃபிஷஸ், ஆஸ்டிதீசிஸ், இது ரெண்டுமே உள்ளடங்கியது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஏக்நாதாவுடைய கிளாஸஸ் சைக்ளோஸ்டொமேட்டா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் சைக்ளோஸ்டொமேட்டாவில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுமே ப்ரிமிட்டிவ் ஆர்கனிசம்னு சொல்லுவாங்க, அதாவது வளர்ச்சி அடையாத நிலையில் இருக்கக்கூடிய ஆர்கனிசம்னு சொல்லுவாங்க. பைக்ளோதெர்மிக் அனிமல்ஸாக காணப்படுது, அதாவது the organism can change their body temperature according to the external environment. எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் என்ன வெப்பநிலை காணப்படுதோ அதற்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உடல் வெப்பநிலையை மாற்றி அமைச்சிக்கும். அதுதான் பைக்ளோதெர்மிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனிமல்ஸ் கூட பைக்ளோதெர்மிக் அனிமல்ஸ் தான். இந்த ஆர்கனஸ் எல்லாமே அக்வாட்டிக் மோட் ஆஃப் லைஃப் தான் காணப்படுது, அதாவது தண்ணீர் வாழக்கூடியதாக இருக்குது. இந்த ஆர்கனஸில் ஜாஸ் எதுவுமே கிடையாது, ஜாலஸ் வெர்டிபிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தாடைகள் இல்லாத வெர்டிபிரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தண்ணியில் இந்த ஆர்கனிசம் உயிர் வாழ்ந்தாலும் கூட இது வந்து எக்டோ பேராசைட்ஸாக இருக்குது, அதாவது இன்னொரு ஆர்கனிசத்துக்கு மேலே ஒட்டி வாழக்கூடிய எக்டோ பேராசைட்டிக் மோட் ஆஃப் லைஃப் வந்து இதில் காணப்படுது. இந்த சைக்ளோஸ்டொமேட்டாவுடைய உடல் அமைப்பு எப்படி காணப்படுதுன்னா ஸ்லாண்டர் மற்றும் ஹீல் மாதிரியே உடல் அமைப்பு காணப்படுது. மேலும் இந்த ஆர்கனிசத்தில் கில் ஸ்லீட் வந்து காணப்படுது. இந்த கில் ஸ்லீட் எதுக்கு உதவியாக இருக்குதுன்னா ரெஸ்பிரேஷனுக்கு உதவியாக இருக்குது, அதனால் இதை ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்னு சொல்லுவாங்க. சரி, எத்தனை கில் ஸ்லீட் காணப்படுதுன்னா 6 to 15 பேர் ஆஃப் கில் ஸ்லீட் வந்து காணப்படுது. இந்த ஆர்கனஸோடைய வாய் பார்த்தீங்கன்னா சர்க்குலராக இருக்கும், ரவுண்டாக இருக்கும், ஜாஸ் கிடையாது, தாடைகள் வந்து கிடையாது, அதனால் சக்டோரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய உணவை அது உறிஞ்சு தான் எடுத்துக்கும், அதனால தான் இதை சக்டோரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைக்ளோஸ்டொமேட்டாவுடைய ஹார்ட் பார்த்தீங்கன்னா 2 chambered ஹார்ட், அதாவது 2 அறைகளை கொண்ட இதயம் வந்து இதுக்கு காணப்படுது. அதே மாதிரி க்ளோஸ்டு டைப் சர்க்குலேட்டஸ் தான் இதில் இருக்குது. இந்த ஆர்கனிசத்தில் பேர்டு அப்பெண்டேஜஸ் எதுவுமே காணப்படலை. சைக்ளோஸ்டொமேட்டாவில் கிரேனியம் மற்றும் வெர்டிபிரல் காலம் பார்த்தீங்கன்னா எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா கார்டிலாஜினஸ் போன்னால உருவாக்கப்பட்டது. இந்த சைக்ளோஸ்டோம்ஸ் எல்லாமே மெரைன் வாட்டரில் வாழக்கூடியது, அதாவது கடல் நீர்களில் வாழக்கூடியது. இந்த ஆர்கனிசம் எக் லே பண்ணணும் அப்படின்னா இது ஃப்ரெஷ் வாட்டர் நோக்கி நீந்தி போகணும், அதான் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போனால் தான் அங்கே எக் லே பண்ண முடியும். இந்த விதமான மைக்ரேஷனுக்கு ஒரு பேர் இருக்குது, அது என்னன்னா அனட்ரோமஸ் மைக்ரேஷன். என்னதான் இந்த ஆர்கனிசம் மெரைன் வாட்டர்லேருந்து ஃப்ரெஷ் வாட்டரை நோக்கி நகர்ந்து போனாலும் கூட, மைக்ரேட் ஆனாலும் கூட, அங்கே எக்லாம் லே பண்ணிவிட்டு மறுபடியும் இது மெரைன் வாட்டருக்கு நீந்தி வருமா அப்படின்னா வராது, அங்கே இறந்து போயிடும். இந்த ஆர்கனிசத்தில் அடல்ட் மட்டும்தான் இறந்து போகுது, ஆனால் அது போட்ட எக்கு கொஞ்ச நாளில் குஞ்சு பறித்து அதுலேருந்து என்ன வரும்னா
லார்வா வெளிவரும். அந்த லார்வாவுக்கு பேர் என்ன? ஆம்னோகோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லார்வா படிப்படியே மெட்டமார்போசிஸ் நடந்து உருமாற்றம் நிகழ்ந்து அது ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து ஓஷனுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும். உதாரணத்துக்கு பெட்ரோமைசான், லாம்ப்ரே மற்றும் மைக்சின், ஆக்ஃபிஷ் இது எல்லாமே சைக்ளோஸ்டொமேட்டால உதாரணமாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் கான்ட்ரித்தீசஸ். இந்த கான்ட்ரித்தீசஸில் வரக்கூடிய ஆர்கனிசம் எல்லாமே மெரைன் வாட்டரில் வாழக்கூடியது. இதில் கார்டிலேஜினஸ் எண்டோஸ்கெலிட்டன் வந்து காணப்படுது. மீனுடைய முள்ளெல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் எண்டோஸ்கெலிட்டனுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். இந்த ஆர்கனிசத்தில் நோட்டோகார்டு வந்து இதனுடைய வாழ்நாள் முழுவதுமே காணப்படும். இதனுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்த ஸ்கின்னுக்கு மேலே ஸ்கேல் வந்து காணப்படுது, அதாவது எபிடெர்மல் ஸ்கேல் வந்து காணப்படுது. ஸ்கேல்னானது செதில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னா பிளக்காய்ட் ஸ்கேல். இதனுடைய காடல் பின்ஸ் பார்த்தீங்கன்னா எட்ரோ சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த காடல் பின்னுடைய உள்பகுதியிலையும் வெளிப்பகுதியிலையும் சிமெட்ரிக்கல் ஷேப்பு காணப்படாது. அதனால சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கனஸில் இருக்கக்கூடிய மவுத் வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னா வென்ட்ரல் ரீஜன்ஸில் லொக்கேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மவுத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டீத் எதனுடைய மாடிவியேஷன்னா பிளக்காய்ட் ஸ்கேலுடைய மாடிவியேஷன் தான். அந்த டீத் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா உள்நோக்கி வளைந்த மாதிரி காணப்படும், கொக்கி பல்லு மாதிரியே காணப்படும். இந்த ஆர்கனிசத்துடைய தாடைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனாலேயே இந்த ஆர்கனிசம் ஒரு பிரிடேசியஸ் அனிமல்ஸுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். அதாவது தண்ணியில் வேட்டையாடி உண்ணக்கூடிய அந்த அமைப்பை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குதுன்னா லாமிலிஃபார்ம் கில்ஸ் மூலமாக தான் நடக்குது. ஆனால் இந்த லாமிலிஃபார்ம் அப்படிங்கக்கூடிய அந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ஒப்பர்குலம் அப்படிங்கக்கூடிய கில் கவரிங் மூலமாக மூடப்படலை. அடுத்ததாக இந்த ஆர்கனிசத்தில் எக்ஸ்கிரேஷன் எதன் மூலமாக நடக்குதுன்னா எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன் மூலமாக நடக்குது. எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன் என்ன இருக்குதுன்னா மீசோனெஃப்ரிக் கிட்னி வந்து காணப்படுது. மேலும் இந்த ஆர்கனிசத்தில் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் மெயின் சர்க்குலேட்டரி ஆர்கன் ஹார்ட் பார்த்தீங்கன்னா 2 சேம்பர்டு ஹார்ட் தான் இதில் இருக்குது. இந்த கார்டிலேஜினஸ் ஃபிஷ் எல்லாமே பொதுவாக யூரியோடெலிக் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனுடைய பிளட்டில் பார்த்தீங்கன்னா யூரியாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும். எதற்காக யூரியாவை பிளட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்குதுன்னா அந்த ஆர்கனிசத்துடைய பாடி ஃப்ளூயிடில் ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷனை நிலைத்து வைக்கிறதுக்கு அதனுடைய பிளட்டில் பார்த்தீங்கன்னா யூரியாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும். இந்த அனிமல்ஸ் எல்லாமே பாய்க்ளோதெர்மிக் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நிலையற்ற உடல் வெப்பநிலை கொண்ட அனிமல்ஸாக இது இருக்குது. இது குட்டி போடுமா எக்கு போடுமா அப்படின்னா குட்டி போடக்கூடிய அனிமல்ஸாக இருக்குது. அதாவது விவிபேரஸாக காணப்படுது. இந்த ஆர்கனிசத்தில் செக்ஸஸ் வந்து செப்பரேட்டாக காணப்படுது. மேல் ஆர்கனிசம் ஃபீமேல் ஆர்கனிசம் தனித்தனியே காணப்படுது. இந்த ஆர்கனிசம் குட்டி போடுது அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் எங்கே நடந்திருக்கும்? இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷனாக நடந்திருக்கும். அதாவது ஃபெர்டிலைசேஷன் விச் இஸ் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த பாடி ஆஃப் அன் ஆர்கனிசம். இந்த ஆர்கனிசத்துடைய உள்ளே தான் ஃபெர்டிலைசேஷன் நடந்திருக்கணும். அப்போது உள்ள ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும்னா இந்த ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய மேல் கேமீட் ஃபீமேல் கேமீட்டை போய் ரீச் ஆகிறதுக்கு ஃபீமேல் ஆர்கனிசத்துக்குள்ளே செலுத்தணும். அப்படி செலுத்துறதுக்கு இந்த ஆர்கனிசத்தில் என்ன இருக்குதுன்னா மேல் ஆர்கனிசம் எல்லாமே ஒரு பெல்விக் பின்ஸ் வந்து காணப்படுது. அந்த பெல்விக் பின்ஸ் என்னவா செயல்படுதுன்னா இந்த மேல் கேமீட்டை உள்ளே செலுத்துறதுக்கு, அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்குள்ளே செலுத்துறதுக்கு ஒரு எய்டாக காணப்படுது, ஒரு கருவியாக செயல்படுது. அதன் பிறகு தான் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் வந்து அங்கே நடைபெறுது. அடுத்தது இந்த கிளாஸ் கான்ட்ரித்தீசஸில் எக்ஸாம்பிள்ஸாக என்னென்ன ஆர்கனிசம் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கோலியோடன், ஷார்க், ஸ்ட்ரைகான், ஸ்டிங்ரே, பிரிஸ்டிஸ், சாஃபிஷ் இது எல்லாமே கிளாஸ் கான்ட்ரித்தீசஸ்க்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ஆஸ்டிதீசிஸ். கிளாஸ் ஆஸ்டிதீசிஸை என்ன சொல்லுவாங்கன்னா போனி ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் ஆஸ்டிதீசிஸில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் காணப்படுது, மெரைன் வாட்டர்லேயும் காணப்படுது. இந்த ஆர்கனிசத்தில் போனி எண்டோஸ்கெலிட்டன் மற்றும் ஸ்பிண்டில் ஷேப்டு உடல் அமைப்பு காணப்படுது. இதனுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஸ்கேல்ஸ் மூலமாக மூடப்பட்டிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. அது என்னென்னா கோனாய்டு, சைக்ளாய்டு, டீனாய்டு அப்படிங்கக்கூடிய 3 விதமான ஸ்கேல்ஸ் மூலமாக கவர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஆர்கனிசத்துடைய ரெஸ்பிரேஷன் எதன் மூலமாக நடைபெறுதுன்னா 4 pairs ஆஃப் ஃபிலமெண்டஸ் கில்ஸ் மூலமாக நடைபெறுது. இந்த ஃபிலமெண்டஸ் கில்ஸ்
மூடப்பட்டிருக்கு. எதன் மூலமாக மூடப்பட்டிருக்குன்னா ஒப்பர்குலம் அப்படிங்கக்கூடிய கில் கவர் மூலமாக 2 பக்கமுமே இந்த மீனில் மூடப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஆர்கனஸில் எல்லாத்துலேயுமே ஹேர் பிளாடர் வந்து காணப்படுது, காற்றுப்பை வந்து காணப்படுது. இந்த காற்றுப்பை கட்டில் கனெக்ட் ஆகிருக்கும், சில சமயம் கனெக்ட் ஆகாமல் கூட காணப்படும். சரிங்க சார், இந்த ஹேர் பிளாடர் இந்த அனிமல்ஸுக்கு, அதாவது இந்த ஃபிஷ்ஷுக்கு எந்த வகையில் உதவியாக இருக்குன்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. அதாவது குறிப்பாக லங் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிஷ்ஷுக்கு எல்லாத்துக்குமே கேஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எங்கே நடைபெறுதுன்னா ஹேர் பிளாடர் மூலமாக தான் நடைபெறுது. மேலும் இந்த ஹேர் பிளாடர் ரே பெயிண்ட் ஃபிஷ்ஷஸுக்கு எல்லாத்துக்குமே பயான்சிக்காக உதவியாக இருக்குது. அதாவது பயான்சி அப்படின்னானது தண்ணியில் அப்படியே மிதக்கிறது, தண்ணிக்கு மேலே கிடையாது, தண்ணியில் அப்படியே மிதந்து போகிற மாதிரியே இருக்கும், பயான்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஏர் பிளாடர் ரே பெயிண்ட் ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே காணப்படுது. மேலும் இந்த ஆர்கனஸில் வென்ட்ரல் சைடில் 2 சேம்பர்டு ஹார்ட் வந்து காணப்படுது, 2 அறைகளை கொண்ட இதயம் வந்து காணப்படுது. அடுத்ததாக இந்த ஆர்கனஸில் எக்ஸ்கிரேட்டரி ஆர்கனா என்ன இருக்குதுன்னா மீசோனெஃப்ரிக் கிட்னி வந்து காணப்படுது. எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட், அதாவது நைட்ரோஜனஸ் வேஸ்ட், இதில் எந்த மாதிரி இருக்குன்னா அம்மோனியாவை வெளியேற்றுது. அதனால அம்மோனோடெலிக் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கனஸோடைய பக்கவாட்டில் லேட்ரல் லைன் சென்ஸ் ஆர்கன் வந்து காணப்படுது. இந்த ஆர்கனஸோடைய ஸ்பெஷல் நேம் கூட சொல்லலாம். மேலும் இந்த ஆர்கனஸில் மேல் ஆர்கனஸும் ஃபீமேல் ஆர்கனஸும் தனித்தனியே காணப்படுது. அதான் செக்ஸஸ் ஆர் செப்பரேட்னு சொல்லுவாங்க. ஃபெர்டிலைசேஷன் எப்படி நடைபெறுதுன்னா எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான் காணப்படுது. அதாவது ஃபெர்டிலைசேஷன்ஸ் ஆர் டேக்ஸ் பிளேஸ் அவுட் சைட் த பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். இந்த ஆர்கனஸில் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான் காணப்படுது. எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான் உங்களுக்கே தெரியும், எக்கு போடுமா குட்டி போடுமா அப்படின்னா எக்கு தான் போடும், ஓவி பேரஸ். அடுத்ததாக நம்ம புக்கில் கிளாஸ் ஆஸ்ட்ரோதிகேட்டஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸாக என்ன கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எக்ஸோகைட்டஸ், ஃப்ளையிங் ஃபிஷ், ஹிப்போகாம்பஸ், சி ஆர்ஸ், லேபியோ, ரோகு, கட்லா, கட்லா தான் எக்ஸாம்பிள்ஸ், அதாவது கெண்டை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கினஸ், சக்கர் ஃபிஷ், டெரோபைலம், ஏஞ்சல் ஃபிஷ், இது எல்லாமே எதற்கான எக்ஸாம்பிள்ஸ்னா கிளாஸ் ஆஸ்ட்ரோதிகேட்டஸ் உடைய எக்ஸாம்பிள்ஸ். தேங்க்யூ.